லேட் பண்ண வேண்டாம். மாப்ள ஹாஸ்பிடல் போலாம். தூக்குங்க வாங்க. பவித்ரா, பவித்ரா. கடவுளே, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? என் பொண்ணுக்கு ஏன் இந்த நிலைமை? 2 உயிரோட வாழ்க்கையில ஏன் இப்படி விளையாடுற? அக்கா அழாதீங்கக்கா. அதான் டாக்டர் பாத்துட்டு இருக்காங்கல்ல. பவித்ராவுக்கு ஒண்ணும் ஆகாது. இல்ல அண்ணாமலை, வாயில இருந்து நுர வந்ததெல்லாம் பார்த்தல. அத பார்த்ததும் எப்படி அண்ணாமலை அழாம இருக்க முடியும்? என்னால முடியல அண்ணாமலை. அன்னைக்கு ஒண்ணும் ஆகாதத்த நம்பிக்கையா இருங்க. இவங்க மானிட்டரை செக் பண்ணிட்டே இருங்க. இதோ நான் வந்துடுறேன். நீங்க பண்ண அந்த காரியம் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பாத்தீங்களா? உங்க அலட்சியத்தால 2 உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு. அத்த, பவித்ரா விஷயத்துல நான் எப்படி அலட்சியமா இருப்பேன்? அவ மயங்கினதும் எனக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. பதட்டம் ஆயிடுச்சு. பயங்கரமா நடிக்கிறான் இந்த ஆளு. இந்த ஆள் தான் சாப்பாட்டுல ஏதாவது கலந்து கொடுத்துருக்கணும். தப்பு என் பேர்ல தான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னாலதான் என் பொண்ணு இந்த நிலைமையில இருக்கா. நான் அவளை வீட்டை விட்டு போன்னு சொல்லிருக்கவே கூடாது. தப்பு என் பேர்ல தான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அக்கா அக்கா, அதான் டாக்டர் பவித்ராவுக்கும் குழந்தைக்கும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அழாதீங்க, நீங்க அமைதியா இருங்க. மாப்ள, பவித்ரா விஷயத்துல என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. நீங்களும் பவித்ராவும் திரும்ப வீட்டுக்கு வரணும். உங்களுக்கு தேவையானது எதுவோ அது நடக்கும். கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அத்த, எனக்கு பெருசா எதுவும் வேண்டாம். நான் சொந்தமா என்னோட உழைப்பை போட்டு என் காலில் நின்று இந்த சொசைட்டியில நானும் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். இருக்கிற கடையில ஒரு கடையை என் பொறுப்புல கொடுங்க. அதை ஒண்ணுதான் கேட்கிறேன். அங்க சுத்தி இங்க சுத்தி இவன் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டான். ஏமா, எதுவா இருந்தாலும் நீ சொல்லிருக்கலாம். உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எதுக்காக இப்படி திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போக முடிவு பண்ண? மாப்பிள்ள பிசினஸ் பண்ண பணம் இல்லைன்னு சொல்லலையே. மாப்பிள்ள தனியா தொழில் தொடங்குறது எங்களுக்கு பெருமைதான். ஆனா அதுல வர ரிஸ்க அவர்தான் சமாளிக்கணும். அதுதான் அவருக்கும் நல்லது, உனக்கும் பெருமை. அதுக்காக தான் அவரை நான் அப்ரூவ் பண்ண சொன்னேன். மறுபடியும் தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தானே சொன்னோம். அதுக்குன்னு உடனே கோவப்பட்டு இப்படியா பண்றது? இல்ல சித்தி, அதுக்காக நான் போகல. வான்மதி அவ பாட்டுக்கு சொந்தமா உழைச்சு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லும் போது என்னால தாங்க முடியல. அவரு நம்ம குடும்பத்துக்காக தானே உழைச்சாரு. அவரு கேக்குறதுக்கு உரிமை இல்லையா? வான்மதி சின்ன பொண்ணுமா. நம்ம வீட்டுக்கு இப்பதான் வந்திருக்கா. மாப்பிள்ள பத்தி எதுவும் தெரியாம பேசிட்டா. அதுக்குன்னு வீட்டை விட்டு போற அளவுக்கு இவ்ளோ பெரிய முடிவு எடுக்கலாமா? ஆமா அண்ணி, அக்காவும் உத்தமன் குறையா சொல்லல. முதல்ல பிசினஸ் கத்துக்கிட்டு அப்புறம் பண்ணா நல்லா இருக்கும்னு தான் சொல்ல வந்தா. ஆனா அத சொல்ல தெரியாம தான் வேற மாதிரி சொல்லிட்டா. அக்காக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ணி. அத்தை, ஃபீல் பண்ணாதீங்க. அண்ணி இனிமே எப்பவும் நம்ம கூட தான் இருப்பாங்க. ஏங்கா, வீட்டை விட்டு போன சரி, போகும்போது பேக் எடுத்துட்டு போனியா? அது எங்க? மாமியார் வீட்லயே விட்டுட்டு வந்துட்டியா? அண்ணே, அந்த பேக்ல ஒண்ணும் இல்லைண்ணே. அக்காவோட திங்ஸ் எல்லாம் ரூம்ல தான் இருக்கு. அக்கா அவசர அவசரமா மாமாவோட திங்ஸ் தான் எடுத்துட்டு போனாங்க. ஓ, அப்போ விவரமா தான் போயிருக்க. நாங்க தான் பயந்துட்டோமா? ஏன் அண்ணி, அண்ணனை அவங்க அம்மா வீட்டுல விடதா அவ்வளவு வேகமா அழைச்சிட்டு போனீங்களா?
ஓகே, நீங்க எல்லாரும் கொஞ்சம் மைண்ட் அப்செட்ல இருக்கீங்க. உங்களை குஷிப்படுத்த இப்ப நாங்க 2 பேரும் ஒரு மேஜிக் பண்ண போறோம். மேஜிக் பண்ண போறீங்களா? ஆமா, நான் இப்போ நம்ம அருவியை மறை வைக்க போறேன். எப்படிங்க? அதான் மேஜிக்கே. இப்ப பாருங்க. ஆ. அருவி வா, அங்க வந்து உட்காரு வா. என்னன்னா அதிரி புதிரியா பேசிட்டு ஆவேசமா கிளம்பி வீட்டை விட்டுலாம் போனீங்க? நான் கூட நீங்க ரொம்ப பெரிய ரோஷக்காரரு, இனிமே இந்த வீட்டு படிய கூட மிதிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஒரு கடையை கொடுக்கறேன்னு சொன்னதும் நைட்டோட நைட்டா திரும்பி வந்துட்டீங்க. எவ்வளவுதான் உங்க வைராகியமா? இந்த ஒரு கடை தான் வேணும்னா எதுக்கு இவ்ளோ சீன் போடணும்? எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? நான் கடையை அடையணும்னு சீன் போட்டது திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருக்கட்டும். நீ சீன் போட்டு இந்த வீட்டுக்குள்ள வர காரணமா இருந்த ஒரு கதை ஒண்ணு இருக்கு, அத கேக்குறியா? உங்க அப்பா வெளியே வரணும்னா நான் சொல்றத நீங்க கேட்கணும். நீங்க வெண்ணிலாவை கடத்தணும். வெண்ணிலாவை கடத்தி அண்ணாமலைய பிளாக்மெயில் பண்ணாதான் அந்த அம்மா உங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணி உடனே வெளியே விடும். தண்டபாணி மேல இருக்கிற கேஸையும் வாபஸ் வாங்குவாங்க. நாங்க 4 பேரும் இப்ப ஏற்காடு போயிட்டு இருக்கோம். அங்க வந்து வெண்ணிலாவை கடத்திருங்க. நான் கூட உன்னை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டான். ஏதோ கௌதம் தெரியாம தாலி கட்டிட்டான், வீட்டுக்குள்ள வந்ததும் சொத்து ஆசை வந்து அலைஞ்சிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். ஆனா தெளிவா ஸ்கெட்ச் போட்டு உள்ள வந்திருக்கல்ல. அதுவும் யார வச்சு ஸ்கெட்ச் போட்டிருக்க? இந்த குடும்பத்தையே காலி பண்ணணும்னு நினைக்கிற தண்டபாணி பையன் கூட சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டிருக்க. இது இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகணும் பாக்குறியா? அண்ணா ப்ளீஸ், நான் தெரியாம உங்களை கிண்டல் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் காட்டிடாதீங்க. நான் இனிமே சத்தியமா உங்க பக்கமே வர மாட்டேன். அந்த ஆடியோவை மட்டும் டெலிட் பண்ணிடுங்களேன். எது டெலிட் பண்றதா?